ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டிங் சைக்கிள் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் தி ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆஃப் எ கம்பெனி விச் கிவ்ஸ் தி ஃபாலோயிங் டீடைல் ரிலேட்டிங் டு இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்னா you're going to convert cash into raw material into work in progress into finished goods into debtors or accounts receivable, debtors and accounts receivable, again it is going to convert into cash. So this process it always takes place in every type of company. So and வந்து நம்ம operating cycle னு calculate பண்ண போறோம். How many number of days you take actually in a year? So how many number of operating cycles happens in a year? இத வந்துட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So raw material consumption per annum 8,42,000 rupees. Annual cost of production பாத்தீங்கன்னா 14,25,000 rupees. Annual cost of sales பாத்தீங்கன்னா 15,30,000 and annual sales பாத்தீங்கன்னா வந்துட்டு 19,50,000. Next, moving on to the average value of current assets held. Raw material 1,24,000 rupees you have as a current asset, and then work in progress பாத்தீங்கன்னா 72,000, finished goods வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 1,22,000, debtors வந்து 2,60,000. So next வந்து பாத்தீங்கன்னா the company gets 30 days credit from its suppliers. All sales made by the firm are on credit only. You may take 1 year as equal to 365 days. So 1 year வந்து 365 days. இங்க சப்ளையருக்கு பாத்தீங்கன்னா டேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, 30 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சேல்ஸுமே வந்துட்டு யூ ஆர் மேக்கிங் ஆன் கிரெடிட் சேல்ஸ், இங்க கேஷ் சேல்ஸ் கிடையாது. ஸோ எவ்ரி திங் கிரெடிட் சேல்ஸ்னா அப்போ டெட்டாஸ் வில் கம் இன் டு பிக்சர். ஸோ வென்எவர் நம்ம கூட்ஸை வந்து கிரெடிட்ல வித்தோம்னா அவங்கள நம்ம டெட்டார், கஸ்டமரை டெட்டார்ன்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து ரா மெட்டீரியலை கிரெடிட்ல வாங்கி இருந்தோம்னா அவங்கள நம்ம கிரெடிட்டார், சப்ளையர், அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னு சொல்லுவோம். டெட்டார், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றுத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எடுத்துக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு இதுதான் நம்மளோட ஃபார்முலா, ரா மெட்டீரியல் டிவைடட் பை ஆவரேஜ் raw material consumed into 365. ஓகேங்களா? ஸோ 365 டேஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, வந்து 365 நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் டிவைடட் பை ஆவரேஜ் ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் இன்டூ 365. இது வந்து ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியடோட ஃபார்முலா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஃபார்முலா இது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதுக்கு வந்து ரா மெட்டீரியல்னால ரா மெட்டீரியல் நியூமரேட்டர், இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நியூமரேட்டர். இது பாத்தீங்கன்னா வந்து ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எடுத்துக்கிறோம். இங்க வந்துட்டு ரா மெட்டீரியலா அது இருக்கிறதுனால ரா மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிறதுனால ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம அந்த டேர்ம்ஸை பார்க்கணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை ஃபார்முலாக்காக நம்ம பார்க்கணும். அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் கன்வர்ஷன் பீரியட். ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்ஸ் கன்வர்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஃபினிஷ்டு குட்ஸ் நியூமரேட்டர் அதே எடுத்துக்கிறோம், டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ வி ஆர் இன்கரிங், அந்த ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இன்டூ 365. அண்ட் டெட்டாஸ் போடும்போது நம்ம என்ன பண்றோம்னா டெட்டாஸ் கன்வர்ஷன் பீரியடோட ஃபார்முலா இதுதான். டெட்டாஸ் டிவைடட் பை ஆனுவல் சேல்ஸ் இன்டூ 100. இங்க ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுக்கிறோம், இங்க ஆனுவல் சேல்ஸ் எடுக்கிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வேற, சேல்ஸ் வேற, நம்ம அக்கௌண்ட்ஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேல்ஸ்ன்றது வேற,
காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்றது வேற. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு ஃபார்முலா தனியா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட், அதுதான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. பட் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வேற, ஆனுவல் சேல்ஸ்ன்றது வேற. ஃபினிஷ் குட்ஸ் எடுக்கும் போது ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எடுப்பீங்க, டெட்டாஸ் எடுக்கும் போது ஆனுவல் சேல்ஸ் எடுப்பீங்க. ஸோ அதனால இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதும் போது ப்ராப்பரா எழுதணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ரேட்டிங் சைக்கிள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா வந்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் பிளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கன்வர்ஷன் பீரியட், ஃபினிஷ்டு குட்ஸ் கன்வர்ஷன் பீரியட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். டெட்டாஸ் கன்வர்ஷன் பீரியட் இதை தான் நம்ம ஃபார்மேட்லயும் அங்க பார்த்தோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ன்ட்டு ரா மெட்டீரியல் கன்வர்ஷன், ரா மெட்டீரியல் பிளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பிளஸ் ஃபினிஷ் குட்ஸ் பிளஸ் டெட்டாஸ் மைனஸ் கிரெடிட்டாஸ். இது பண்ணாதான் நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சைக்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படிதான் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் இஸ் ஈக்குவல் டு ரா மெட்டீரியல் டிவைடட் பை ஆவரேஜ் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த ரெண்டு டீட்டெயிலுமே நம்மளுக்கு கொஸ்டின்ல அவைலபிளாக இருக்கும். இன்டூ 365 இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரா மெட்டீரியல்னா இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அசட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா ரா மெட்டீரியல். ஸோ இதுதான் நம்மளோட 1,24,000. அதை தான் நியூமரேட்டர்ல எடுத்துப்போம். ஆவரேஜ் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எப்படி எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்க மேல டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டீட்டெயிலை எப்படி எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியடுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் அந்த பீரியடுக்கு வந்து இந்த இதை வந்து டினாமினேட்டரா யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிப்போம் இந்த இன்ஃபர்மேஷனை. அண்ட் வந்து டெட்டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால வந்துட்டு எதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ரா மெட்டீரியல்னா ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணதை பற்றி எடுத்துப்போம் அந்த டீட்டெயில. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துப்போம். ஃபினிஷ்டு குட்ஸ்னா யூ ஹவ் நாட் எட் டெலிவர் டு தி கஸ்டமர், ஸோ அதனால காஸ்ட் ஆஃப் சேல்ஸே எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனுவல் சேல்ஸ் வந்து டெட்டாஸ் கன்வர்ஷன் அந்த கலெக்ஷன் பீரியடுக்காக தான் இந்த ஆனுவல் சேல்ஸே எடுத்துப்போம். ஸோ இது எல்லாத்தையும் டினாமினேட்டர்ல எடுத்துப்போம், இது எல்லாத்தையுமே நியூமரேட்டர்ல எடுத்துப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் இதுதான் ஃபார்முலா. ரா மெட்டீரியலுக்கான அமௌண்ட் 1,24,000 அண்ட் ஆவரேஜ் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 8,42,000 இந்த அமௌண்ட்டு. இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி இன்டூ 365 டேஸ் வந்து ஒரு இயருக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டூ 365 பண்ணும்போது எனக்கு அப்ராக்சிமேட்லி 54 டேஸ் எனக்கு வருது. பாயிண்ட்ல நம்ம சொல்ல முடியாது, அதனால ரவுண்ட் ஆஃப் ஃபிகர்ஸ்ல தான் நம்ம சொல்லணும். ஸோ 54 டேஸ் வருது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கன்வர்ஷன் பீரியட், அதோட ஃபார்முலா இதுதான். நியூமரேட்டர்ல அந்த என்ன ஐட்டமோ அதை எடுத்து எழுதிப்பீங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு, டிவைடட் பை ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆன்கோயிங்ல இருக்கிறதுனால ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்டூ 365 எடுத்துக்கிறோம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ, அது வந்து இங்க கொடுத்துருப்பாங்க 72,000. அந்த 72,000 இங்க எடுத்து போட்டுக்கோங்க. ஆனுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 14,25,000. ஸோ அந்த 14,25,000 தான் இங்க எடுத்திருக்கேன் நான். இன்டூ 365 போட்டுக்கோங்க. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி இன்டூ 365 போட்டிங்கன்னா 18 டேஸ் நம்மளுக்கு வரும். அதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கன்வர்ஷன் பீரியட். அடுத்தது ஃபினிஷ்டு குட்ஸ் கன்வர்ஷன் பீரியட். ஸோ அகைன் நியூமரேட்டர் இந்த ஃபினிஷ் குட்ஸை அப்படியே எடுத்துக்கிறோம். டினாமினேட்டர்ல எடுக்கும்போது ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இன்டூ 365 எடுத்துக்கிறோம். ஸோ ஃபினிஷ் குட்ஸ் எவ்வளோ, அந்த கரண்ட் அசட்ஸ் இது கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் ஃபினிஷ்டு குட்ஸ் 1,22,000. அதை வந்துட்டு நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து அகைன் கொஸ்டின்ல இருக்கும். ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 15,30,000.
ஸோ இதை தான் நம்ம ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு எடுத்துக்கிறோம். 15,30,000 இன்டூ 365 நம்ம பண்ணணும். ஸோ பண்ணும்போது எனக்கு அப்ராக்சிமேட்லி 29 days வருது. அடுத்தது டெட்டாஸ் கன்வர்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ணும். அகைன் அந்த நியூமரேட்டர்ல டெட்டாஸ் எடுத்துக்கோங்க, டிவைடட் பை ஆனுவல் சேல்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கூட்ஸ் வந்து இன்னும் டெலிவர் ஆகலைன்னா ஆனுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஃபினிஷ் கூட்ஸ்க்கு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆனுவல் சேல்ஸ்னு எடுத்துக்கணும். இன்டூ 365. ஸோ டெட்டாஸ் எவ்வளோ அகெயின் கொஸ்டின்ல இருக்கும். ஸோ 2,60,000 டெட்டாஸ். ஸோ அந்த 2,60,000 எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் சேல்ஸ் வந்து கோ டு தி கொஸ்டின். ஆனுவல் சேல்ஸ் வந்து 19,50,000. ஸோ அந்த 19,50,000 டினாமினேட்டர்ல எடுத்துக்கோங்க இன்டூ 365. ஸோ இது டிவைடட் பை இது இன்டூ 365 பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி ஐ கேனாட் மென்ஷன் இன் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால வந்து டேஸை வந்து பாயிண்ட்ஸ்ல காட்ட முடியாது. ஸோ அதனால 49 டேஸ்ன்னு நம்ம காட்டுறோம். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் சைக்கிளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பீரியட் பிளஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் கன்வர்ஷன் பீரியட். ஓகேங்க, ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஹோல்டிங் பீரியட், ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டோரேஜ் பீரியட், டெட்டாஸ் கலெக்ஷன் பீரியட், இது எல்லாத்தையும் கன்வர்ஷன் பீரியட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து கிரெடிட்டாஸோட டீடைல் வந்து இங்க கீழே அவங்களே டேஸ் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு அந்த 30 டேஸை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். 30 டேஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரா மெட்டீரியல் 54 பிளஸ் 18 பிளஸ் 29 plus 49 minus 30. Minus 30 is given in the question. Supplier sanction பண்ற இந்த credit number of days. So அந்த 30 minus பண்ணீங்கன்னா you will be getting 120 days. So this is your operating cycle. So operating cycle is 120 days. Number of operating cycles இதே questionல கேட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த 365 டேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 365 டிவைடட் பை நம்மளுக்கு வந்த இந்த ஆன்சர் 120 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் வந்து 365 டிவைடட் பை 120 போட்டிங்கன்னா கிடைக்கும். பட் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ரேட்டிங் சைக்கிள் கேட்டிருக்காங்களா இல்லை நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள் கேட்டிருக்காங்களா? ஆப்ரேட்டிங் சைக்கிள்னா இதோட நிறுத்திப்பீங்க. நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்னு அடிஷ்னலாக கேட்டிருந்தாங்கன்னா அப்போ 365 டிவைடட் பை 120 போட்டிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள், 4ஆ 5ஆ 3ஆ, ஸோ அது வந்து தெரிய வரும் இன் அ இயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹவு டு கால்குலேட் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் எழுதி ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ ஹேவ் டு கால்குலேட் தி கன்வர்ஷன் பீரியட், நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணிட்டு கிரெடிட்டாஸோட இன்ஃபர்மேஷன், அதாவது சப்ளையரோட இன்ஃபர்மேஷன், பேமெண்ட் பீரியடை பற்றி ஏதாவது தெரிய வந்தது அப்படின்னா அதை மட்டும் மைனஸ் பண்ணணும், மிச்சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ பண்ணோன்னா ஆப்ரேட்டிங் சைக்கிள் நம்மளுக்கு கிடைச்சிரும்.